ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தாவர உலா, அதாவது கஸ்தூரி மஞ்சளும் கரும்பும். இது பார்த்திங்களா, இது நம்ம சாதாரண மஞ்சள் இலை இல்லை, அது மாதிரியே தான் இருக்கும். இது இன்னும் பெருசாக வளரும். இப்போ நம்ம இந்த ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு உள்ளே தோண்டி எல்லா மஞ்சளையும் எடுத்தாச்சு. கஸ்தூரி மஞ்சள் சின்ன சின்னதாக அந்த மஞ்சள் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு காய வச்சு பொடி அரைச்சாச்சு. இது பெருசு பெருசாக இருந்தது, அந்த பெரிய பெரிய முண்டாக இருந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தண்ணியை போட்டு பாண்டில் வச்சாச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த 4 மாதம் 5 மாதத்தில் எல்லாமே முளை விட்டுருக்கு. வச்ச எல்லாமே முளை விட்டுருக்கு. கரும்பு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய கரும்புலேருந்து அந்த கரும்புனுடைய நுனியில் இன்னொரு கரும்பு முளைச்சிருந்தது. அந்த கரும்பு தான் இது. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி கரும்பு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணது போக மீதி இருந்த கரும்பு எல்லாத்தையும் குட்டி குட்டி கணுவாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கு. அதில் ஒன்று ஒன்றா முளை விடுது. இப்போ தான் இதுவும் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு எடுத்தது போக வச்ச கரும்பு தான். இந்த மாதிரி கணு ஒரு கணுவையும் எடுத்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே முளை வரும். எதெல்லாம் முளை வருதோ அதை எல்லாத்தையும் அப்புறமா நட்டு வைக்கணும். ஒரு இலை வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எல்லாத்துலேயும் முளை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ முளை வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 முளை. இந்த பக்கம் திருப்பினா இங்கே 2 முளை விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முளை, இந்த பக்கம் ஒரு முளை, இந்த பக்கம் கீழே. கஸ்தூரி மஞ்சளும் கரும்பும். அதை தவிர நம்ம தோட்டத்தில் வெத்தலை கொடி, அரநெல்லிக்காய், வாழை, மல்லிகைப்பூ, கொய்யா, செம்பருத்தி, துளசி, சுண்டக்காய், சங்கு புஷ்பம், செம்பருத்தி இதெல்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. எல்லாம் குட்டி குட்டி செடியாக இருக்குது. இப்போ தான் இனிமேல் தான் எல்லாம் பெருசாகும்.